அப்புறம் நவுன் சென்ட்ரிக் ஃபீச்சர். இது சுமித்ரா அம்மா எழுதின ஒரு போஸ்ட்ல, பகட்டு ஆபரணங்களை விட படிப்பு அவசியம். இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ்ல வேர்பே கிடையாது. இது தமிழ்ல வேர்ப் இல்லாத நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிடலாம். மராத்தில அதே மாதிரி சொல்லலாம், குஜராத்லயும் அதே மாதிரி சொல்லலாம். ஆனா ஹிந்தில இந்த மாதிரி சொல்ல முடியாது. யூ நீட் ஹை ஈஸ், இந்த அந்த வேர்ப் இல்லாத அதை அந்த கம்யூனிகேட் பண்ண முடியாது. Again, இது Peggy Morgan calls it as a noun-centric feature of Dravidian language group ன்னு சொல்றாரு. அதாவது வேர்ப்ஸே நவுனா கொண்டு போன்ற இது Dravidian languagesல இருக்குன்றது. This is just one example. இப்போ திருக்குறள் முதல் அதிகாரத்துக்கு போகலாம். 10 இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் படிக்க போறதில்ல. இது எதிலுமே வினைச்சொல் கிடையாது. இருக்கிறதெல்லாம் வினைமுற்று, அப்புறம் வினையால் அணையும் பெயர் சொல். வினையே கிடையாது இதுல. ஆனா 10 மெயின் பாயிண்ட்ஸ் அவர் கன்வே பண்றாரு இல்லைங்களா? ரொம்ப முக்கியமா அப்சர்வ் பண்ண வேண்டியது. இது ஃபுல்லா நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஃபுல்லா பாருங்க. இந்த ரெட் போட்டு இருக்கிறது முக்கியமான சொல். அந்த முதல் இதில் அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபாகவன் முதற்றே உலகன்றது முக்கியமான சொல். முதற்றே, அதான் அதை பிரைஸ் பண்றது, காடை பிரைஸ் பண்றது. அது குறிப்பு வினைமுற்று. அதே போல 2வது கற்றதனால் ஆய பயன்கொள் பாலறிவன் நற்றாள் தொழார் எனின். தொழார்ன்றது தான் மிக இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் தட் சென்டென்ஸ். அது வினையால் இணையும் பெயர் இல்லையா, பார்ட்டிசிபிள் நவுன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்கிறது ரைட்டில் போட்டிருக்கிறேன். இது எதுலேயுமே வினை சொல் கிடையாது. ஆனால் வினை எச்சம் இருக்குது, வினையால் உண்டாகும் பெயர் சொல் இருக்குது. அதே போல இது ரொம்ப முக்கியமா இதுல சம்மரைஸ் பண்ணணும்னா Verbless philosophical engine சொல்லலாம் இந்த குறளை. இந்த டிரான்சிஷன் ஆக்ஷனை ஐடென்டிட்டியா கொண்டு வர்றது. நம்ம இது அப்பலேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம், குறிப்பு வினைன்னு சொல்றது. இது 3வது பாயிண்ட். இதை டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன், அங்க போறதுக்கு டைம் இல்லை. லெஃப்ட் பிரான்ச்சிங் சஃபிக்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இது குஜராத்தில் இருக்குது, மராட்டியில் இருக்குது, தமிழ் அஃப்கோர்ஸ் ஃபுல் ஆஃப் தட் ஃபீச்சர்ஸ். இந்திய லாங்குவேஜஸ் ஃபுல்லாகவே இருக்கு. நான் 2300 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். இது அதியமான் 5 ஈத்த பள்ளின்ற இன்ஸ்கிரிப்ஷன் 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன். இதுல வினைச்சொல் கிடையாது. வேர்ப்லெஸ் நவுன் சென்ட்ரிக் பள்ளி, தமிழி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 250 BCE, ஜம்பை மலையில் இருக்குது. இது திருக்கோயிலூர் விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. ஒரு செயலை தானம் கொடுப்பதை விட கொடுக்கப்பட்ட அந்த பொருள் அல்லது கட்டமைப்பின் அடையாளமே அது பள்ளி. இங்கு முதன்மைப்படுத்துகின்றது இந்த இன்ஸ்கிரிப்ஷன். இது சொல்ல வேண்டிய விஷயத்துல எந்த மாதிரி சொல்றாங்கன்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது. இங்க பள்ளி தான் முக்கியம், அதை பண்றது முக்கியம் இல்லைன்றத சொல்லுது இல்லைங்களா இந்த இன்ஸ்கிரிப்ஷன். ஆனால் இதை கான்ட்ராஸ்ட் பண்ணுற ரிக்வேதத்திலேருந்து ஒரு சூத்திரத்தை எடுத்து நான் அடுத்தது கடைசியில் சொல்கிறேன். இன்னொன்று இது நேற்று படித்தது ஃபேஸ்புக்கில். இது ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க. இந்த காலத்து இளைஞர்கள், இளைஞிகள், நான் உபயோகப்படுத்துறது தான் அந்த சொல், சமூக வலைத்தடங்களை மட்டுமே பார்ப்பவர்கள், நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமலே இதையெல்லாம் உண்மை என்ன நம்பி ஒன்றுக்கும் உதவாத ஒருவனை கதாநாயகனாக நம்பி ஏமாந்துதான் இன்றைய கால வரலாறு. இவங்க எழுதுனதுல வினையே கிடையாது, வினை சொல்லே கிடையாது. ஒரு நவுன் இன்னொரு நவுனுக்கு ஈக்குவேட் பண்றாங்க. இவர் இது எப்படி தெரியுமா எனக்கு படுது, இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் குறள் நம்பர் 2, கற்றதுனால் ஆய பயனன் கொள். நீ படிக்கலன்னா நீ படிச்சு என்ன பிரயோஜனம், படிக்காததுனால என்ன பண்றதுன்றத ஈக்குவேட் பண்றாங்க. இது ஈக்குவலா சொல்றாங்க. ஒரு விதத்துல இவங்க எழுதுந்து நேற்று எழுதி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் எப்படி எழுதினாரோ அதே மாதிரி எழுதியிருக்காங்க, அந்த ஸ்டைல எழுதியிருக்காங்க. இரு பார்ப்பவர்கள் பார்ட்டிசிபிள் நவுன், தெரியாமலே நெகட்டிவ் பார்ட்டிசிபிள், நம்பி அட்வர்பியல் பார்ட்டிசிபிள், இட்ஸ் நாட் அ வேர்ப். ஏமாந்தது வேர்பல் நவுன், வேர்பை நவுன் ஆக்குறது. இது இந்த காலத்துல இருக்குது, நம்ம மக்கள் கிட்ட இருக்குது. நானும் நீயும் அதே மாதிரி தான் பேசுறோம். இந்த எழுத்துக்கு நம்ம சுமி அம்மா ஆன்சர் பண்றாங்க. அவங்க யோசிக்கிற மனநிலையில
இல்ல. இதுலயும் வினைச்சொல் கிடையாது. சேம் கம்யூனிகேஷன் கான்ஸ்ட்ரக்ட் as குரல் 8 அறவழி அந்தணன் கடைசியில் அரிதுன்னு முடிக்கிறாங்க. It shows 2000 years of structural continuity. It's amazing. இவங்க பேசுறதும் திருவள்ளுவர் பேசுறதும் ஒரே மொழி சார்ந்ததா இருக்குது. மொழி டீட்டெயில் இல்லை, அது எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்ற மொழியில் இருக்கு. இன் போத் கேசஸ் sentence is anchored by a குறிப்பு வினைமுற்று அரிது இல்லை. திருவள்ளுவர் அரிதுன்னு சொல்றாரு, இவங்க இல்லைன்னு சொல்றாங்க. Now another switch topic. Rigveda 1.1.1 மண்டலம் 1ல வருது. இது எதுக்கு உண்டாகுதுன்னா இந்த கான்ட்ராஸ்ட் சொல்றதுக்கு. The oldest layer of Sanskrit ரிக்வேதத்தில் இருக்குது, not in Panini Sanskrit. மற்ற வேதத்திலெல்லாம் பின்னால வந்தது, அதனால அதனுடைய Dravidian influence நிறைய இருக்கும். இதுல அக்னிமிலை புரோகிதம் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. யக்னாசிய தேவம் ரித்வனம் ஒட்டாரணம் ரத்மாதம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றதுன்னா, ஐ praise Agni, the priest of the house, the god of the sacrifice, the seasonal priest, the invoker, and the bestower of treasures. இது முக்கியமா பார்க்க வேண்டியது முதல் வர சொல்லு. அக்னின்றது ரூட் நவுன். அது இம்னு வந்ததுன்னா அது பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் அக்கார்டிங் டு சான்ஸ்கிரிட் சந்தி ரூல். அதுக்கு அடுத்தது வர்றது, அது கூடவே வர்றது இலை, ஃபுல் வேர்ப். ஐ பிரைஸ். முதல் வர்றது வேர்ப். நம்ம பார்த்தோம் திருக்குறள்ல வேர்பே கிடையாது, வினைச்சொல்லே கிடையாது. இங்க முதல் வர்றது வினைச்சொல்லு தான். அதனால திஸ் பிகம்ஸ் a very important distinction between the ancient Indo-European literature, the way it is communicating compared to the way it is communicated in Tamil. இது cultural features இருக்குது, linguistics features இருக்குது, அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதனால tribal languages பார்த்தோம்னா அது கூடவே இது மைக்ரேட்டரி எல்முட் தியரியை எடுத்துக்கின்னு முன்போக்கு பார்த்தோம்னா இந்த trajectory from Indus to Vaigai more clearly, more strongly we can establish in என்னுடைய கருதுகோள். அந்த வேலையில் தான் பாமா ஸ்ரீதேவி நானும் உள்வாங்கி உள்ள போயின்னு இருக்கோம்.